கவிமணி அழகாக சொல்வார், மங்கையராய் பிறப்பதற்கே நல் மாதவும் செய்திடல் வேண்டுமம்மா, மங்கையர் கைநலம் பார்த்ததாலே இந்த பாரில் வரங்கள் வளர்ந்தம்மா என்று கவிமணி சொன்னார். அதைத்தான் பாரதி ஏற்றையும் பெண்கள் தொடுவதென்று எண்ணியிருந்தோர் மாய்ந்து விட்டார், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்களை நடத்த வந்தோம் என்று தன்னுடைய கும்மிப்பாட்டின் மூலமாக முதலில் பெண்ணிய விடுதலையை ஒத்துழைத்தார். என்ன கொடுமை பாருங்கள் இல்லையா? இந்தியாவில் ஒரு கொடுமை என்னன்னா, ஆங்கிலேயனுக்கு இந்திய அடிமை, இந்திய நாட்டினுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு நம்முடைய வீட்டில் உள்ள ஆண்மகர்கள் அடிமையாக இருந்தார்கள். அவர்கள் அந்த அடிமைத்தனத்தை வீட்டில் உள்ள பெண்கள் மீது திணித்து அவருடைய அடிமை விலங்கை பூட்டி இந்த சமுதாயத்தில் வழிநடத்தினார்கள். அதை உடைத்தெறிய வேண்டும் என்று நினைத்து பாரதி முதலில் பெண்ணியம் சார்ந்த குரலை எழுப்பினான். அதுவல்லவா அவனுக்கு வெற்றியும் பாராட்டியும் புகழையும் பெற்று தந்தது. அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, அழகாக சொன்னான் கல்வியை பற்றி. வயிற்றுக்கு சூட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் வயிற்று பல கல்வி தந்து இந்த பாரை உயர்த்திட வேண்டும் என்றான் சொன்னான் இல்லையா? அவனுக்கு தெரியும் இந்த சமூகம் முன்னேற வேண்டுமெனில் கல்வி ஒன்றே சிறந்த ஆயுதமாக இருக்கிறது. எனவே கல்வியை ஒருவருக்கு நாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் யாரும் அவரை அடிமைப்படுத்தி விட முடியாது. அதைத்தான் சொன்னால் இங்கு வாழ்கிற மனிதருக்கெல்லாம், இங்கு படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வயிற்றுக்கு சோட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் வயிற்று பல கல்வி தந்து இந்த பாரை உயர்த்திடும் என்றான் பாரதி. என்கிற பொழுது அங்கு கல்வி திறன்பட்டு வளம்பட்டு இருக்கிறது. இதையெல்லாம் செய்துவிட்டு அவர் சொன்ன இந்த வார்த்தை தான் இன்று மதிய சத்துணவு திட்டம், காலை சிற்றுண்டி என நம்முடைய தாய் தமிழகம் குழந்தைகள் மத்தியில், முக்கியமாக அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில் இந்த திட்டங்கள் இன்றாக சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அன்று பாரதியிட்ட ஒரு சொல் பின்னால் வந்தவர்களை வழிநடத்தி என்பதுதான் உண்மை வரலாறு.